அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, பாலிசி நோட்ஸ் 2025-26க்கானது. குறிப்பா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான கொள்கை விளக்க குறிப்புகள் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஹிண்ட்டை பாத்தீங்கன்னா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். அந்த கொள்கை விளக்க குறிப்புல முதல் பேஜ்லயே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2025-26 ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடல் எங்க இருக்கக்கூடியது? சிறுபஞ்ச மூலம். சரியா? மருதினால் பெயர் பெற்ற நூல்கள் முக்கியமா 3 சொல்லுவோம் பாத்தீங்களா? அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நூல் பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். நீர் அறம் நன்று நிழல் நன்று தன் இந்நூல் பார் அறம் நன்று பார்த்து உண்பானேல் பேரறம் நன்று தலிசாலை நாட்டல் பெரும்போகம் ஒன்றுமாம் சாலவுடன் அப்படிங்கிற ஒரு பாடல் சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கக்கூடியது. இது எதுக்கு சார் இங்க கொடுத்திருக்கிறாங்க? அதோடைய விளக்கம் பாருங்க. நீர்நிலைகளை குளம் கிணறு அமைத்தல், மரம் நடுதல், உறைவிடம் அமைத்தல், பகிர்ந்து உண்ணல், பாதையோரங்களில் மரம் நடுதல் ஆகிய செயல்களே பேரின்பத்துக்கான வழி. சரிங்களா? அதிகமான ஒரு பெரிய இன்பம் கிடைக்கணும்னா நீர்நிலைகள் பார்த்தா உருவாக்கணும், மரம் நட சொல்றாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பாடல் பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலத்திலிருந்து எடுத்து நம்ம கொள்கை விளக்க குறிப்புல கொடுத்துருக்காங்க. கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. யூனிட் 8 இருக்கும் பாத்தீங்களா? அதுல பார்த்தா தமிழ் இலக்கியத்திலிருந்து ஒரு 7-9 கொஸ்டின் கேட்பாங்களா? இது மாதிரி ஒரு பாடல் கொடுத்து கூட எங்கிருந்து வருதுன்னு கேட்கலாமா? ஏன்னா தமிழ்நாடு அரசு அவங்க கொள்கை விளக்க குறிப்பிலே கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்தாவே சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா போதுமானது. அடுத்தது பாருங்க. 2070க்கு முன்னர் இந்தியா நிகர பூஜ்ஜிய உமிழ்வுகளை எட்டுவதற்கான உறுதிப்பாட்டினை ஏற்றுக்கொண்டது. COP26 பார்த்தா எதுக்கு? நெட் ஜீரோ எமிஷன். இந்தியா பாத்தீங்கன்னா கார்பன் உமிழ்வுகள் பார்த்தா ஜீரோ நிலைக்கு கொண்டு வருவதற்கு எந்த வருஷத்துல டார்கெட்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2070. சரிங்களா? இது பல டைம் கேட்ட கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2070க்கு முன்னர் இந்தியா நிகர பூஜ்ஜிய உமிழ்வுகளை எட்டுவதற்கான உறுதிப்பாட்டினை ஏற்றுக்கொண்டது எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு கேட்டா இந்தியா 2070. அதுக்கு முன்னாலேயே முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சுற்றுச்சூழல் துறையின் பெயரானது 2021ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு துறை டிபார்ட்மெண்ட் என்ன பெயர்ல மட்டும்தான் இருந்திருக்குதாமா? சுற்றுச்சூழல் துறை அப்படிங்கிற பெயரை வச்சுதான் இருந்திருக்குது. 2021 தான் பார்த்தா அதுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? அடுத்தது, நாட்டின் காடுகள் மற்றும் வன விலங்குகளை பாதுகாக்க அரசு முயற்சிக்கும் என அரசியலமைப்பின் 42வது திருத்தத்தில், சரிங்களா, 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல அதுல ஆர்டிகல் 48A பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு இருக்கு பாத்தீங்களா? டிபிஎஸ்பி, காந்தியன் பிரின்சிபிள் லிபரல் இண்டஸ்ட்ரியல்ல 48A பார்த்தா சொல்றாங்க காடுகள், ஏரி, குளங்கள், வனங்களை பாதுகாக்கணும். இதுக்கு பார்த்தா யாரு முயற்சிப்பாங்களாமா? அரசு. எதுல சொல்றாங்க? 48ல A ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். அதே டியூட்டியில் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்துவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. சரிங்களா? ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 51AG. சரிங்களா? இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் போட்டுக்குங்க. இது மாதிரி இடத்துல இருந்தா எடுக்கிறாங்க கொஸ்டின். சரிங்களா? அதாவது இயற்கை சூழல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையான்னு கேட்டா ஆமா. அந்த கடமையில பாத்தீங்கன்னா 51AG. சரிங்களா? அதுல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை என்று. சுற்றுச்சூழலுக்கான பாதுகாப்பு சட்டம் எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? 1986. சரிங்களா? 1986ல பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல போதும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம்னா 1986ங்க. அடுத்தது, காலநிலை சவால்களை எதிர்கொள்வதற்காக 4 மகத்தான இயக்கங்கள் தமிழ்நாடு அரசு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களாமா. எது? பசுமை தமிழ்நாடு இயக்கம். இதெல்லாம் பார்த்தா மெயின்ஸ்ல கேட்கலாம். சரிங்களா? ஒரு 10 மார்க் அது மாதிரி கூட கேட்கலாம். தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம். சரிங்களா? வெட்லாண்ட். அடுத்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். இந்த 4 இயக்கங்களுடைய முக்கியமான வேலை என்ன? காலநிலை சவால்களை எதிர்கொள்வ, சுற்றுச்சூழலை மேம்படுத்த. சரிங்களா? காலநிலை சவால்களை எதிர்கொள்ள, சுற்றுச்சூழலை மேம்படுத்த பசுமை தமிழ்நாடு இயக்கம், தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம், தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மற்றும் மாற்ற இயக்கம் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பசுமை தமிழ்நாடு இயக்கம்
நம் மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் 33% வந்து பாத்தீங்கன்னா என்னோட மாமா காடுகளா மரங்கள் பரப்பளவை உயர்த்தணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பசுமை தமிழ்நாடு இயக்கத்துடைய முக்கியமான இலக்கு. சரியா? தமிழ்நாடு அரசு காடு மற்றும் மரங்களின் பரப்பளவை நம் மாநிலத்தின் மொத்த நிலப்பரப்பில் 33% உயர்த்த வேண்டும் என்ற இலக்குடன் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தை துவங்கியது. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கீ பாயிண்ட் கேட்கலாம். இதுவரையில அதுக்காக என்ன பண்ணாங்க? 10.86 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. சரிங்களா? இதற்காக வந்து பாத்தீங்கன்னா 10.86 கோடி மரக்கன்றுகள் நட்டுருக்கிறாங்க. இந்திய மாநிலங்களின் வன அறிக்கை 2023 படி தமிழ்நாடு நிலப்பரப்பில் 26,450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வனப்பகுதியாக உள்ளது. ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023. சரிங்களா? இந்திய மாநிலத்துடைய வன அறிக்கை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 விட்டுருக்கிறாங்க. அதுல தமிழ்நாட்டுல மொத்த நிலப்பரப்புல 26,450 ஸ்கொயர் ஃபீட் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பாத்தீங்கன்னா வனப்பகுதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். அடுத்தது, அதே இந்திய வன ஆய்வு 2023 அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் வன மற்றும் மரப்பரப்பின் எவ்வளவு பரப்பளவுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 31,820 சதுர கிலோமீட்டர். மாநில மொத்த நிலப்பரப்பில் இது 24.47%. சம் டேட்டா மெயின்ஸ் எழுதும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் ஈரநிலங்களை சூழல் அமைப்பின் அடிப்படையில் மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் 100 ஈர நிலங்களை 5 ஆண்டுகளில் கண்டறிந்து வரைபடம் தயாரிக்கிறது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்லாண்ட் இயக்கத்துடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குது. 100 வெட்லாண்ட் சைட்டை கண்டுபிடிக்கணும். அதற்காக மேப் இது பண்ணணும். சமீபத்துல 2 வெட்லாண்ட் சேர்த்து இருப்பாங்க. இது எந்த மாவட்டம் என்ன பிளேஸ்ன்னு கேட்பாங்க. வாய்ப்புகள் அதிக கொஸ்டின் கேட்கறதுக்கு. சக்கரக்கோட்டை தீர்த்தங்கள். சரிங்களா? இந்த ரெண்டுமே பறவைகள் சரணாலயம் வெட்லாண்ட் லிஸ்ட் சேர்த்து இருக்கிறாங்க. 20 ராம்சார் தலங்களுடன் இந்தியாவில் அதிக ராம்சார் சைட். சரிங்களா? இந்தியாவிலேயே அதிக சதுப்பு நில காடுகள், அதாவது ஈரநில காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெட்லாண்ட் இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். சரிங்களா? நெய்தல் அப்படின்னாவே கடல் சார்ந்து கடல்சார் வளங்களின் நிலைத்த பண்பாடு, காலநிலை மீள்திறன், பன்முறை அணுகுமுறை கொண்டு மேம்படுத்தணும். சரிங்களா? கடல் சார்ந்த இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா மண் அரிப்பிலிருந்து தடுக்கிறது, கடல் சார்ந்த நீர் உள்ள வரதை வந்து பார்த்தா ஊருக்குள்ள வரதை தடுக்கிறது, நீல சுழற்சி பொருளாதாரத்தை நோக்கிய பாதையில் கடல் சார்ந்த பொருளாதார மேம்பாடு. இதற்காக 5 முதலீட்டு பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அடையாளம் கண்டிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம், தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம். தமிழ்நாடு போன்ற கடலோர மாநிலத்தில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அம்சம் அப்படிங்கிறாங்க. இதற்காக தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்துக்காக எவ்வளவு கோடி ரூபாய் இதுன்றாங்களாமா 500 கோடி செலவுல வந்து பாத்தீங்கன்னா சில திட்டங்களை உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ள தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0. அதுல ஒரே ஒரு கீ பாயிண்ட்ங்க, ராஜபாளையம் நகருக்கான கரிம நீக்க வழித்தடங்களுக்கான ஒரு செயல் திட்டம் உள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? எந்த நகரங்களுக்கு கரிம நீக்க வழித்தடங்களுக்கான ஒரு செயல் திட்டம் கொண்டு வராங்களாமா? ராஜபாளையம். இதுல தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 3.0 வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. பசுமை கரங்கள் திட்டம், புதியதோர் உலகம் செய்வோம். தமிழ்நாட்டின் இயற்கை சுற்றுச்சூழலை மீட்டெடுத்து பாதுகாப்பை நோக்கமாக கொண்டதை வந்து பாத்தீங்கன்னா பசுமை கரங்கள் திட்டம் அப்படிங்கிறாங்க. இளம் தன்னார்வலர்கள் முயற்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமில்லாம வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்திற்கு எதிரான சில கொள்கைகளை வந்து பார்த்தா உள்ள கொண்டு வராங்க. புதியதோர் உலகம் செய்வோம் என்ற இணையதளம். சரிங்களா? துவங்கி இருக்கிறாங்க. இதற்காக புதியதோர் உலகம் செய்வோம் என்ற இணையதளத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க. காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உள்ளது. சரி, தமிழ்நாடு அரசு ராஜபாளையம், ராமேஸ்வரம், நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களை கார்பன் சமநிலை மையங்களாக மாற்ற தேர்ந்தெடுத்துள்ளது. கேட்பாங்க, தமிழ்நாடு அரசு எந்தெந்த நகரங்களை கார்பன் சமநிலை மையங்களாக ஏற்படுத்த தேர்ந்தெடுத்துள்ளது அப்படின்னா 4 நகரங்கள். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையம், ராமேஸ்வரம், நீலகிரி, கோயம்புத்தூர். சரிங்களா? அந்த 4 இடம். இதுல நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் ராஜபாளையம் ஆகிய இடங்களில் கார்பன் சமநிலை பயிற்சி பட்டறைகள் சரிங்களா அதற்காக வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது, ராஜபாளையம் நகருக்கான
கரிம நீக்க வழித்தடங்களுக்கான செயல் திட்டம் சரிங்களா துவங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொன்னதோட மட்டும் இல்லாம எப்படி பாத்தீங்கன்னா கார்பன் உமிழ்வுகளை குறைக்கணும் அதற்கான சில செயல் திட்டங்களை உள்ள கொண்டு வராங்க. எந்த நகரத்துக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜபாளையம். இது எப்ப துவங்குறாங்க? 2025 சரிங்களா பிப்ரவரி 4 மற்றும் 5 ஆகிய நாட்களில் சென்னையில் நடைபெற்றது அப்படிங்கிறாங்க. காலநிலை உச்சி மாநாடு 3.0 தான் பாத்தீங்கன்னா அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. யாரால் வெளியிடப்பட்டதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால். காலநிலை மாற்ற பாதிப்பை மீட்டெடுக்கும் பசுமை புராதன சின்னங்கள் நாகப்பட்டினம் அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் சரிங்களா. அதாவது காலநிலை மாற்ற பாதிப்பை மீட்டெடுப்பதற்கான ஒரு புராதன சின்னங்கள் சில இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி ஆலயம், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல பாத்தீங்கன்னா 2 வழிபாட்டு தலங்கள்ல காலநிலைக்கு ஏற்ப மற்றும் தணிப்பு நடவடிக்கைகளுக்காக சூரிய சக்தி விளக்குகள், நீர் மேலாண்மை, வெப்ப மேலாண்மை, பசுமை பரப்புகளை உருவாக்குதல், கோயில் குளங்களின் சூழல் மறுசீரமைப்பு, நெகிழி மற்றும் நுண்ணெகிழி அகற்றுதல், அந்த இடத்த கிளீனா வச்சுக்கிறாங்க, சோலார் பவரை பயன்படுத்துறாங்க, ப்ராப்பரான நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் உள்ள கொண்டு வராங்க, புதுசா மரங்களை நட்டு பசுமை பரப்புகளை அதிகரிக்கிறாங்க. எந்த 2 பிளேஸ்ல? அன்னை வேளாங்கண்ணி ஆலயம், இன்னொன்று பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். அடுத்தது புவியியல் தகவல் அமைப்பு ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் வேர்ல்டு பேங்க் தான் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க. அவசரகால சுனாமி மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற துறையானது ஒரு புவியியல் தகவல் அமைப்பு பிரிவை 2011ஆம் ஆண்டு உருவாக்கியுள்ளது. கேட்பாங்க இந்த இடத்துல புவியியல் தகவல் அமைப்புக்காக யாருடன் எந்த பேங்க் கூட பாத்தீங்கன்னா டைப் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா வேர்ல்டு பேங்க். இது ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட். எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 2011ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அவசர கால சுனாமி மறுசீரமைப்பு திட்டம் பேரிடர் அபாய குறைப்பு திட்டத்தின் கீழே தான் பாத்தீங்கன்னா இதை உருவாக்கி இருக்கிறாங்க. உயர் அலைக்கோட்டினை வரையறுத்தல் எங்க பாத்தீங்கன்னா அலை ரொம்ப உயரமா வருது, ஒருங்கிணைந்த கடலோர மண்டல மேலாண்மை திட்டம் தயாரித்தல், கடலோரத்துல பாதிப்பு அதுக்குண்டான வரைபடங்கள் தயாரித்தல் சரிங்களா. இந்த கடலோரத்துல பாத்தீங்கன்னா அலையினால பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்கள் பாதிக்கப்படுது அப்படின்னா அதை மட்டும் தனியாக ஒரு மேப் போடுறாங்க. உயர் அலை கோடுகளில் கல் தூண்கள் அமைத்தல், அப்படி கடல் அரிப்பு ஏற்பட்டு உள்ள வருதா அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க செயற்கையா கற்களை கொண்டு தூண் அமைக்கிறாங்க. இதனால அலை பாத்தீங்கன்னா கல்ல பட்டு அந்த மண்ணரிப்பு பார்த்தா தடுக்கும். இது மாதிரி சில முன்னேற்பாடுகள் செய்யறாங்க. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மேலாண்மை முகமை தமிழ்நாடு அரசால் 2002ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மேலாண்மை முகமை தமிழ்நாடு அரசு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 2002. தேசிய நதிநீர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் தேசிய ஏரிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் 2005ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டது. இதற்காக சில பணிகளை கொடுத்திருக்கிறாங்க. எப்போது முடிக்கப்பட்டதுன்னா 2005. தேசிய பசுமைப்படை சூழல் மன்றங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2002ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் துவங்குறாங்க. பின்னால பாத்தீங்கன்னா அந்த தேசிய பசுமைப்படை என்ற பெயர் இருக்கு பாத்தீங்களா, அத 2023-24ஆம் ஆண்டுல சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் என்ற மறுபெயர் வச்சிருப்பாங்க சரிங்களா. ஏன்னா புத்தாக்கம் செய்யப்பட்டதுன்னா பெயர் மாற்றம். தேசிய பசுமைப்படை அப்படிங்கிற பெயரை பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் அப்படிங்கிற பெயர் மாற்றம் எப்போது செய்யப்பட்டதுன்னா 2023-24. நீலக்குடி கடற்கரை சான்றளிப்பு சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள கடற்கரை சுற்றுச்சூழல் மற்றும் அழகியல் மேலாண்மை அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இதற்காக சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா கொடுக்க முயற்சி பண்றாங்க. கடற்கரைகளில் இருக்கும் மாசுகளை குறைக்கவும் சர்வதேச தர அளவீட்டிற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரைகளை மேம்படுத்தணும், அதற்காக ஒரு அமைப்பு தான். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோவளம் கடற்கரை இருக்கும் பாத்தீங்களா, 2021 முதல் 2022 சரிங்களா. அப்போ பார்த்தா இதற்கு என்ன கிடைச்சிருக்குது, நீலக்குழி சான்றிதழ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தா இதை அப்டேட் பண்ணணும் சரிங்களா. ஒரு வருஷம் வாங்கிட்டா அப்படியே பர்மனன்ட் கிடையாது. ஒவ்வொரு வருஷம் கடற்கரையை பார்த்தா கிளீனா வச்சிருக்கணும். அப்போ பார்த்தா அந்த சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. நம்ம தமிழ்நாட்டில் வாங்கப்பட்ட ஒரே கடற்கரைனா கோவளம் அப்படிங்கிறாங்க. நீலக்குழி சான்றிதழ் புதுப்பிட்டு ஒவ்வொரு வருஷம் அதை பார்த்தா ரினியூவல் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறாங்க. கடற்கரை மற்றும் படகு துறைகளுக்கு அளிக்கப்படும் நீலக்குழி சான்றிதழானது டென்மார்க்கில் சார்ந்த சர்வதேச அரசு சாரா லாப நோக்கமற்ற சுற்றுச்சூழல் கல்வி நிறுவனத்தால் கொடுக்கப்படுது சரிங்களா. ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ தான் பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் சரிங்களா அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. இதற்காக
சுற்றுச்சூழல் கல்வி, தரம், தகவல்கள், பாதுகாப்பு மற்றும் சேவைகள் வழங்குதல், பொது சுற்றுச்சூழல் மேலாண்மை ஆகிய 4 தலைப்புல 33 தகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாங்க. அதாவது ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீலக்குடி சான்றிதழ் கொடுக்கணும்னு ஒரு கடற்கரைய 4 தலைப்புல 33 தகுதிகள் பாக்குறாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையதாக இருந்தா அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீலக்குடி சான்றிதழ் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை 2021-22 பட்ஜெட்ல அடுத்த 5 வருஷத்துல 10 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வாங்கணும். அதற்காக 100 கோடி ரூபாய் வந்து பார்த்தா அலோகேட் பண்றாங்க. எந்தெந்த கடற்கரைன்னு பாருங்க. சென்னை மெரினா கடற்கரை, ராமநாதபுரம் அரியமான் கடற்கரை, நாகப்பட்டினம் காமேஸ்வரம் கடற்கரை, கடலூர்ல இருக்கக்கூடிய சில்வர் கடற்கரை. சரிங்களா? இந்த திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. 5 ஆண்டுல 10 கடற்கரைகள். குறிப்பா முதல் கட்டமா ஒரு 4 இது சொல்றாங்க. எங்க? சென்னை மெரினா, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரியமான் கடற்கரை, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காமேஸ்வரம் கடற்கரை, கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பீச். சரிங்களா? இதற்காக எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க? 100 கோடி ரூபாய். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அடுத்தது நிதி ஆயோக்கின் நிலைத்தகு வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்தியா தரவரிசை 2023-24 13வது இலக்கான காலநிலை நடவடிக்கைகளில் தமிழ்நாடு 81 மதிப்பெண்களை பெற்று முதலிடம். கேட்பாங்க. சரிங்களா? அதாவது எஸ்டிஜில வந்து பாத்தீங்கன்னா இதுல 13வது இலக்கா இருக்கக்கூடிய காலநிலை நடவடிக்கையில தமிழ்நாடு 81 மதிப்பெண் பெற்று முதலிடம். கடந்த முறை 11வது இடத்துல இருந்திருக்குது, இப்ப முதலிடத்துக்கு வந்துட்டோம். 7வது இலக்கான மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல். சரிங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பவர் ஜெனரேட் பண்றது தூய்மையாகவும் இருக்குன்னு மலிவானதாகவும் இருக்குன்னு அதுல 100 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல சோலாரும் இருக்குது, விண்ட் எனர்ஜியும் இருக்குதா, இதை வச்சுதான் அதுக்குண்டான ரேங்க் கொடுப்பாங்க. சரியா? இந்த ரெண்டுமே முக்கியம். எஸ்டிஜி அந்த கோல். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு குரல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இரு புனலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கே உருபு. அதாவது 6 கடல் எனும் இரு புனலும் வளர்ந்தோங்கி நீண்டமைந்த மலை தொடரும் வருமுணலால் மலையும் வலிமை மிகு அரணும் ஒரு நாட்டின் சிறந்த உறுப்புகள். ஒரு நாட்டின் சிறந்த அரண் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுவாமா? அதாவது 6 கடல் மலை தொடர். இதைத்தான் சொல்றாரு யாரு? வள்ளுவர். சரிங்களா? இதை கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். தேசிய நீர்த்தர கண்காணிப்பு திட்டம். தமிழ்நாட்டுல உள்நாட்டு நீர்நிலைகள் தரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? மதிப்பிடனு. அதற்காக 70% வாரிய நிதி, 30% மத்திய அரசு ஏத்துக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் உள்நாட்டு நீர்நிலைகள் வந்து பார்த்தா நீரின் தரத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டறிய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய நீர்த்தர கண்காணிப்பு திட்டத்தின் கீழே 70:30 அப்படிங்கிற ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் அலோகேஷன் போகுது. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம். மிக கடுமையான மாசுபட்ட பகுதிகள். சரிங்களா? அப்டேட் பண்ணதுல 2024 வரைக்கும் பாருங்க. மணலி, ராணிப்பேட்டை, திருப்பூர். சரிங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய இடம், அதிகமா புகை வரலாம். அது மட்டும் இல்லாம சாய தொழிற்சாலைகள் திருப்பூர்ல அதிகமா, அதனால வந்து பாத்தீங்கன்னா மாசுபாடுகள் ரொம்ப அதிகம். சரிங்களா? ராணிப்பேட்டைனால லெதர் பேஸ் பண்ணதா? சரியா? இங்க எல்லாமே சில காரணங்கள் இருக்கு. ஒண்ணு தொழிற்சாலைகள் இருந்த பகுதியா இருக்குன்னு, அதான் முதல் காரணம். மிக கடுமையாக மாசுபட்ட பகுதிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணலி, ராணிப்பேட்டை, திருப்பூர். முதல் 3 இடத்தை மட்டும் பார்த்துக்குங்க. நிலையான வளர்ச்சி இலக்குகள். நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். சரிங்களா? அதுல செப்டம்பர் 2015 நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் உச்சி மாநாட்டின் தீர்க்கப்படி 17 மற்றும் 169 இலக்குகள். சரிங்களா? மெயின் கோல் வந்து பாத்தீங்கன்னா 17, 169 இலக்குகளை உள்ளடக்கியது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் மொத்தம் வந்து பார்த்தா 17, 169 இலக்குகள். இந்த இலக்குகளை வந்து பார்த்தா அடைவதற்காக எப்ப வந்து பார்த்தா உறுதி வச்சிருக்கிறாங்க? எந்த வருடத்துக்குள்ள? 2030க்குள்ள. சரிங்களா? இதுக்கு முன்னால நெட் ஜீரோ எமிஷன் வந்து பார்த்தா 2070 பார்த்திருப்போம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கோலை ரீச் பண்றதுக்கு 2030க்குள்ள வந்து பார்த்தா இந்தியா வந்து பார்த்தா இன்னொரு இருக்கிறாங்க சைன் போட்டிருக்கிறாங்க. குறிக்கோள் 9 தொழில்துறை கண்டுபிடிப்பு மற்றும் உள்கட்டமைப்பு சார்ந்து. சரிங்களா? காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாவட்ட தலைமையகம் மற்றும் முக்கிய தொழில்துறை பகுதிகளில் சுற்றுப்புற காற்றின் தரத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்க 85 நிலையங்களை புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. சரிங்களா? சுற்றுப்புற காற்றின் தரத்தை 85 நிலையங்கள் மூலம் கண்காணித்து வராங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம்.
குறிக்கோள் 6 சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரத்துக்கு உண்டானது. 2030க்குள் மாசுபாட்டை குறைப்பதன் மூலம் நீரின் தரத்தை மேம்படுத்துதல், அபாயகரமான ரசாயனங்கள் மற்றும் பொருள்களின் வெளியேற்றத்தை குறைத்தல், சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரின் வீதத்தை பாதியாக குறைத்தல். பொதுவாக பாத்தீங்கன்னா சாய தொழிற்சாலை, இந்த லெதர் இருக்கும் பாத்தீங்களா, அது சார்ந்த தொழிற்சாலை இந்த கழிவுகள் டைரக்டா ஏரி ஆறு குளத்துல எல்லாம் நிரப்புவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா குறைக்கணும், அதை கண்காணிக்கணும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான நீர் மற்றும் சுகாதார இலக்குகளுக்குள்ள கொண்டு வராங்க. சரிங்களா? நீரின் தரத்தை மேம்படுத்துறது, நீர் அசுத்தமாகிறத குறைக்கிறது. தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதல்வரால் கொண்டு வரப்பட்டது. நெகிழி, அதாவது பிளாஸ்டிக் பொருளை வந்து பாத்தீங்கன்னா பைகள் வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்து பழைய முறை, சரிங்களா, வீட்டுல இருந்து எப்பவுமே வந்து பார்த்தா 1980 90 நம்ம அப்பா காலத்துல என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா கடைக்கு போகும்போது ஒரு மஞ்சப்பை கோணிப்பை எடுத்துட்டு போவாங்களா, அது மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வராங்க. தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரங்கள் நிறுவப்பட உள்ளது. இது நாட்டிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டு இதன் மூலம் பல்வேறு மாநிலங்கள் இதை ரெஃபரன்ஸா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாங்களாமா. மார்ச் 2025 நிலவரப்படி 38 மாவட்டத்துல 203 இயந்திரங்கள், சரிங்களா, அதாவது இந்த மஞ்சப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல எடுக்கிற மாதிரிதான், காசு போட்டா அங்கிருந்து கேரி பேக் மஞ்சப்பை வரும். எத்தனை இயந்திரம் இருக்குதாமா? 203. மீண்டும் மஞ்சப்பை பிரச்சாரம். தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டமாக 2021 அறிமுகமான மீண்டும் மஞ்சப்பை. அப்படின்னா மீண்டும் மஞ்சப்பை எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது? 2021. சுற்றுச்சூழலுக்கு உகந்த துணிப்பை நெகிழிக்கு மாற்றாக பயன்படுத்த ஊக்குவிக்கிறாங்க. யாரு? தமிழ்நாடு அரசு. பிளாஸ்டிக்கு மாற்றாக மஞ்சப்பை பரவலாக்க பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற பரிந்துரை. பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும், அதற்காக துணிப்பைகளை வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கணும். அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மஞ்சப்பை. மஞ்சப்பை கியோஸ்க் நெகிழி தடுப்பு மற்றும் மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் நீலாங்கரை கடற்கரையில மஞ்சப்பை கியோஸ்க் அப்படிங்கிறத வந்து பார்த்தா நிறுவி இருக்கிறாங்க. சூரிய ஆற்றலில் இயங்கும் நிலையங்களாக செயல்பட்டு மஞ்சப்பை விற்பனை இயந்திரம், பிளாஸ்டிக் மீள்வாங்கும் இயந்திரம் மற்றும் விழிப்புணர்வு வீடியோக்களை வந்து பார்த்தா கொண்டு இயங்குது. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்படுவது. பிளாஸ்டிக்கை போட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக சம் காயின் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சப்பை வாங்க முடியும். சில காயின் போட்டால் நம்ம அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா மஞ்சப்பைகளை வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியும். ஏடிஎம் மாதிரிதான் இது உண்மை. அடுத்தது, காலநிலை போராளிகளுக்கு பெண்கள் சுய உதவி குழுக்கு 100 மின் ஆட்டோக்கள், சரியா, விநியோகம் பண்றாங்க. இ வெஹிக்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பெண்கள் பொருளாதார ரீதியா மேம்படணும். 2வது பெட்ரோல், ஆட்டோ, டீசல் இதெல்லாம் பயன்படுத்தாம என்ன பண்றாங்களாமா, மின் ஆட்டோக்களை பயன்படுத்துறாங்க. எப்பவுமே ஆட்டோனா பெட்ரோல் தானே, அப்புறம் அதுக்கு பதிலா மின் ஆட்டோக்களை கொடுக்குறாங்களாமா அரசு. யாருக்கு? சுய உதவி பெண்களுக்கு. எத்தனை ஆட்டோக்கள்? 100 ஆட்டோக்கள். சரிங்களா? முதல் கட்டமா 50 கொடுத்துட்டாங்க 2025. இப்ப எப்ப கொடுத்துருக்காங்க? 13/3/2025. பேலன்ஸ் 50 வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பெண்களுக்கு வந்து பார்த்தா கொடுக்கப்பட்டது. இதோட சுற்றுச்சூழல் துறைக்கான பாலிசி நோட்ஸ் 2025 டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. சரிங்களா? இதுல சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பாலிசி நோட்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் சில பாயிண்ட், சரியா, ஒரு 300-350 பேஜ் படிக்கும் போது எனக்கு ஒரு 40 பாயிண்ட் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கலாம்னு தோணுமா, அதை மட்டும் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். இதுவே உங்களுக்கு போதுமானது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பாலிசி நோட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ரீட் பண்ணணுமா. அப்பனா ஒவ்வொன்றிலையும் ஒரு 30-40 பாயிண்ட், அதே நமக்கு போதுமானது. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும், வேற ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.